ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னா கொஞ்சம் இந்த பொருள்லாம் வாங்கினேன். கடைக்கு போயிட்டு பிஸ்கெட்டு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். அதனால் வெளியே போயிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு போக வேண்டியது இருக்குது. வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. கொஞ்சம் வீடியோ பண்ண முடியல. சரிங்களா? நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு யாரும் கிடையாது. நீங்களாம் தான் எனக்கு சொந்தமே, வேறு யாரும் கிடையாது. சரியா? இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி சொந்தம் தான் எனக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்க வந்து என் கண்ணால் பார்க்குறேன். அவங்க பேர் சொல்லக்கூடாது, நல்லா இருக்கட்டும். இதுதான் நான் ஆசைப்படுறது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 8 வருஷம் 9 வருஷம் லவ் பண்ணியிருக்கிறாங்க. 9 வருஷம் லவ் பண்ணி வீட்டில் எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கினாங்க. சரி, கொஞ்சம் கஷ்டம் வந்தது. கடன் வாங்கிட்டீங்க. கடன் ஓகே, கடன் இருக்குதான். பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு கடன் இருக்குது. அவங்களாம் சமாளிக்கலையா? அவங்களாம் ஒரு இது பண்ணலையா? இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா, நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்து செத்துடலாம். இதுதான் ஒரு முடிவா? கோலத்தனமான முடிவு இது. எல்லாத்துக்கும் தைரியம் இருக்கணும், நிமிர்ந்து நிற்கணும். மற்றவங்க முன்னாடி நம்ம வந்து கோலையாயிடக்கூடாது. சரிங்களா? இதுதான் நான் சொல்ல வர்றது. எப்படிப்பட்ட கடன் பேசுது. அது முடியாத ஒன்றும் ஒரு விஷயம் இது கிடையாது. அவங்க நம்ம சாவடிச்சிட கிடையாது. சொன்னால் புரிஞ்சுக்க போகிறாங்க, டைம் கேட்கலாம், அவ்வளோதான். இதுக்கு போயிட்டு நம்ம செத்துடலாம், ஜோடியாக செத்து போகிறாங்களாம். இதெல்லாம் என்ன இது? அப்போ எதுக்கு லவ் பண்ணீங்க? எதுக்கு துணிஞ்சு போனீங்க? எதுக்கு அம்மா பேச்சை ஒதுக்குனீங்க? ஒன்று அவங்க பேச்சு கேட்டிருக்கணும், இல்லை துணிஞ்சு போனீங்களா தைரியமாக சாதிச்சு காட்டணும். ஒரு பொட்டச்சி நானே சாதிக்கிறது உங்களால் முடியாது. ஒரு ஆம்பளை கட்டின்னு போனோம், உன்னால் முடியாதா? கோலத்தனமா இல்லை இது? சாரி, இதில் யாருக்குன்னா ஹார்ட் பண்ண மாதிரி இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் தயவு செஞ்சு கோலத்தனமான ஒரு முடிவு எடுக்காதீங்கன்ற. நான் அவங்களுக்கு பெற்றவங்கள நினைங்க. சாரி, எதனா ஹார்ட் பண்ணியிருந்தால் மன்னிச்சிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.